வணக்கம், நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, கர்த்தாரில் ட்ராக் ஹார்வெஸ்டருங்க 3500G 76 HP ஹார்வெஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. 2026 மாடலுங்க. இதோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஹார்வெஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த ஹார்வெஸ்டரோட கட்டர் பார் பார்த்தீங்கன்னா 7.5 அடி வருதுங்க. இந்த ஹார்வெஸ்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6 டன் வருதுங்க. நார்மலாக நம்ம காம்படிஷனில் இருக்கக்கூடிய கேமு லோவோலு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா டபுளுங்க. ஆனால் இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லு வந்து சேதாரம் ரொம்ப கம்மிங்க. ஹார்வெஸ்டரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் விழுகுதுங்க பில்லு. அதாவது ஹார்வெஸ்ட்டுக்கு சென்டரில் விழுகிறதுனால பார்த்தீங்கன்னா பில்லு சேதமாகிறது இல்லைங்க. இன்னொன்று என்னென்னா வைக்கோல் பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து விழுகுங்க. வைக்கோல் பார்த்தீங்கன்னா இதில் சேதாரம் ரொம்ப கம்மிங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா கர்த்தார் ஹார்வெஸ்ட்டு இன்றைய அளவுலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்குதுங்க. கர்த்தார் ஹார்வெஸ்டரில் என்ன அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கு அப்படின்னா, ஒரு கேபின்னு ஒரு 30 HP கூட வச்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இதே 3500 மாடலில் கேபின் வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஹெச்பி அதிகம் பண்ணி அப்டேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கர்த்தார் ஹார்வெஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு ஓட்டணுங்கிறது இல்லைங்க. ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குதுங்க. ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா சிரமம் இல்லாமல் ஆப்ரேட் பண்ண முடியுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஃபீல்டு வந்து எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியுங்க. ஆப்ரேட்டர் பாருங்கள் எவ்வளோ சிரமம் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. இதே காம்படிஷனில் இருக்கக்கூடிய மற்ற ஹார்வெஸ்டர் லோவால் கேமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சைடில் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எட்டி பார்த்துட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா கர்த்தாரில் இல்லைங்க. இப்போ இருக்கிற பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா கேபின் மட்டும் அப்டேட் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இந்த ஹார்வெஸ்டரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 20 அடிங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10.5 அடிங்க. அகலன்னு பார்த்தீங்கன்னா 7.25 அடிங்க. ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுங்க. ஒரு ஏக்கர் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு. ஹார்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஏக்கர் கவரேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்க முடியுங்க. வைக்கோல் பார்த்தீங்கன்னா சென்டராக விழுந்துட்டு போகிறதுனால இதில் சேதாரம் ரொம்ப கம்மிங்க. அதுதாங்க கர்த்தார் ஹார்வெஸ்டரில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்ஜின் பார்த்தா இதில் அசோக் லைலாண்டோட 76 HP BS3 இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துக்கிறாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் லைலாண்ட் இன்ஜின் கொடுத்ததுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வருங்க ஹார்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும். கேமு லோவால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ட்ராக்கை லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பல கட்டடிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ட்ராக்கை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுங்க. ரைட் சைடு திருப்பணும் அப்படின்னா 2 ட்ராக்கையும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்ற வச்சு தான் திரும்ப முடியுங்க. ஒன்று ஃபார்வேர்ட்லேயும் ஒன்று ரிவர்ஸ்லேயும் சுற்ற வச்சு திரும்ப முடியும். ஆனால் அந்த காம்படிஷனில் இருக்கிற ஹார்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டடிக்குங்க. அது ஒன்று தான் இதுக்கும் அதுக்கு இருக்கிற மைனஸுங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட் வந்து நல்லாயிருக்கும் கர்த்தாரில். அதே வந்து டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டரான கேம் லோவில் விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மிங்க.
ஹார்வெஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வருதுங்க. க்ளீனிங்கான கிரெயின் வருது. தானி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க கர்த்தாரை பொறுத்த வரைக்கும். வைக்கோலும் பார்த்தீங்கன்னா சேதாரம் கம்மிங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோல் வந்து தேவைப்படுதுங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா வைக்கோலை பேல் பண்ணி தீவனமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வைக்கோல் தேவை அதிகமாகிறதுனால கர்த்தார் வந்து இன்றைய அளவுலையும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டர்லேயும் இன்பில்டாக ஏர் கம்ப்ரஸர் வந்துடுங்க. ஹோஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி க்ளீனிங் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்ஜின் பாருங்கள், ரேடியேட்டருக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்க்ரீனோட வந்துடும். மேலே ஏறி காமிக்கிறேங்க. அசோக் லைலாண்டோட ஹெச் சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏர் கம்ப்ரஸர் பாருங்கள் சைடில் வரும். ஏர் கம்ப்ரஸரோட வருதுங்க. ட்ரைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரைவ் தாங்க. ஹைட்ராலிக்ஸ் மூலமாக நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஹைட்ராலிக் பம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் டேங்க் இருக்குதுங்க. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் கர்த்தார் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா லைன் பைப் போட்டிருக்குறாங்க. மேலே வந்து கருப்போஸ் போட்டிருப்பாங்க. மேலே சப்போஸ் ஏதாவது லைன் இது போதுனாலுமே பட்டாலுமே ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து டேமேஜ் இருக்காதுங்க. அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா சேஃப்டி. இந்த ஹார்வெஸ்டரில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக கம்பர்சனும் கொடுத்துட்றாங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்தே வருதுங்க. கம்பர்சரு ஒரு ஏர் டேங்கோடு வந்துடுங்க. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறனா பார்த்தீங்கன்னா இதுலேயே ஏர் சப்ளை இருக்குதுங்க. டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் கம்பர்சர் இதுலேயே கொடுத்துட்றாங்க. ட்ராக் ஹார்வெஸ்ட் வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, சேறு சகதியாக இருக்கிற இடத்துல, வதிகால் இருக்கிற ஏரியாவில், தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஹார்வெஸ்டர் ஃபேமஸ் ஆச்சுங்க. டயர் ஹார்வெஸ்டர்னால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஹார்வெஸ்ட் நல்லா ஃபேமஸ் ஆச்சுங்க. இப்போ ஓட்டக்கூடிய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வயலாக இருக்குதுங்க. ஓட்டுற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. பெரிய வயலாக இருக்குது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஹார்வெஸ்ட் பண்ண முடியுங்க. ஹார்ஸ் பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கேபின் அப்டேட்டோடு கொடுத்தாங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட்டு நல்லா இருக்குங்க. இந்த ட்ராக் ஹார்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக ஒரு வண்டி வாங்கணுங்க. காமெட்டு, ஈச்சர் இந்த மாதிரி ஏதாவது 10 டன் பாசிங் இருக்கக்கூடிய, 7 டன் 6 டன் பாசிங் இருக்கக்கூடிய டெம்போ இல்லைன்னா லாரி வாங்கினுங்க. கட்டாயம் இதுக்கு தேவை. டயர் ஹார்வெஸ்ட்டுக்கு அது தேவையில்லைங்க. ஸோ இந்த ஹார்வெஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.